ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கமலி vlogs தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாமே. டெசிகேட்டட் கோகனட் பவுடர், தென் சுகர், மில்க் பவுடர், இதுலேயே ஏலக்காய் எடுத்திருக்கேன், மில்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாய் வந்துட்டு நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய் போட்டுக்கிறேன். ஸோ நான் இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் நெய் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெய்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். மில்க் நீங்கள் ஊற்றினோடனே கொதி வந்துடும். வந்துடுறதுக்கப்புறமாவே இந்த மில்க் பவுடரையும் ஏலக்காவையும் சேர்த்தே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 ஸ்பூன்ஸ் வந்து சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த டெசிகேட்டட் பவுடரை வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபைனலாக இதோட பதம் இது தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கூல்டவுன் பண்ண விடுங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த ஹீட்லேயே வந்துட்டு பயங்கர சூடாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் சூஸ் பண்ணேன். போட்டுட்டதுக்கப்புறமா அந்த டெசிகேட்டட் பவுடர்லேயே வந்து கோகனட் பவுடரில் ஒரு கோட்டிங் போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஃபைனலாக இந்த ஷேப் தான் கொண்டு வந்தேன். பார்க்க எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபீல் பண்ணி நீங்கள் பயங்கரமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.